நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 54:10. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமானது ஏசாயா 54:10. இந்த வசனத்தினுடைய இந்த கடைசி பாகம் தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நல்ல தகப்பனே, இந்த நீ கொடுத்திருக்க அருமையான இந்த வசனத்துக்காக நன்றி, வாக்குத்தத்துக்காக நன்றி. இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தாவே, இதில் உள்ள வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்களையும் எங்கள் இருதயத்தையும் கர்த்தரை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துக்கு எங்களுக்கு ஆண்டவரே அது வழிகாட்டியாக இருந்து வழி நடத்த, அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே, அதன்படி நடக்க ஆண்டவரே நீர் கொடுத்திருக்க வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி எங்களுக்குரிய நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் சிலுவாண்டையில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தில் மறுபடியும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வர தேவன் பாராட்டின கிருபைக்காக நாம் அனைவரும் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லா கனமும் மகிமைக்கும் பாத்திரர் அவர்தான். இதுவரையும் கொண்டு வந்தவரும் அவரே. தேவனாகி கர்த்தராகிய தேவனே நம்ம இதுவரையும் கொண்டு வந்திருக்கார் அவர்தான். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். ஆமாம், சமாதானம் இல்லாட்டா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சமாதானத்தின் மூலமாக தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். தெய்வ சமாதானமற்ற இடங்களில் அநேக பிரச்சனைகள் இருக்கும் பாருங்கள். குழப்பங்கள் இருக்கும், அமைதி இருக்காது, இரவில் தூக்கம் இருக்காது. சம்டைம்ஸ் அது சரீர பலவீனமாக இருந்தால் கூட சமாதானத்தை அது கெடுக்கக்கூடிய காரியமாய் காணப்படுகிறத பார்க்குறோம். சமாதானமற்ற காரியங்களில் நம்ம இறங்கும் பொழுது அது நமக்கு மனதுக்குள்ளே ஒரு திண்டாட்டத்தையும் ஒரு குழப்பத்தையும் கொடுக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்க தேவன் கொடுக்கும் சமாதானம் உலக சமாதானத்திற்கும் தேவன் கொடுக்கும் சமாதானத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு பாருங்கள், வித்தியாசங்கள் உண்டு. நம்ம தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தரும் சமாதானம் எப்பொழுதும் மாறாது பாருங்கள். ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார் என்றால் அது நிச்சயம் மாறவே மாறாது. அந்த சமாதானத்தை தேவன் ஒருவரே நம்மளுடைய இருதயங்களில் தருகிற தேவன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள அந்த உள் உணர்வு காணப்படும் என்றால் அங்கு சமாதானம் அது காத்து கொள்ள ஒரு அருமையான அடையாளமாக காணப்படுகிறது. வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன் சொல்கிற காரியம் தன்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோடு ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறான். நாம் இங்கே பார்க்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மோடு புது உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையின் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். பரலோக தகப்பன் நம்மோடு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கார் என்றால் நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய கிருபை பெற்ற மக்களாக இருக்கிறோம் பாருங்கள். சமாதான உடன்படிக்கை என்பது பாதுகாப்பாக இருக்கலாம், அது ஒருவேளை ஆரோக்கியமாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்கும் காரியத்தில் ஒரு அமைதி இருக்கலாம், அல்லது நீங்கள் கையிட்டு செய்யும் வேலையிலே இருக்கலாம். அது சமாதானத்தின் உடன்படிக்கை செய்யும்போது ஆண்டவர் அது எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறோம் பாருங்கள். எசேக்கியேல் 34:25 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், துஷ்ட மிருகங்கள் போல காரியங்கள் சில சமயம் நீங்கள் அனுபவிக்கின்ற காரியங்கள் அது ஒரு துஷ்ட மிருகத்தை போன்ற காரியங்களாக இருக்கலாம். அது ஒரு மனிதனால் வரலாம், அல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான துஷ்ட காரியம் போல காணப்படலாம். பிரியமானவர்களே, நம்ம தேவன் சமாதான உடன்படிக்கை நம்மோடு பண்ணும்போது அந்த துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு என்ன பண்ணுறாராம், ஒழிய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒளிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறான்.
துஷ்ட மிருகம் என்றால் அது எந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் வெளியில் வர முடியாமல் வேதனையில் உங்களை அகப்படுத்தி கொண்டிருக்கோ அதுதான் உங்களுக்கு ஒரு துஷ்ட மிருகம் போல காரியம். உங்களை வேதனைப்படுத்தி உங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் உங்களை சமாதான குலைச்சலை பண்ணிக்கிற காரியங்கள் துஷ்ட மிருகங்களாக இருக்கலாம். ஒருவேளை அது மனிதர் மூலம் கூட சம்டைம்ஸ் வரக்கூடிய காரியமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் பண்ணும் சமாதான உடன்படிக்கையானது அந்த துஷ்ட மிருகங்களை உங்களை விட்டு, தேசத்தை விட்டு மாத்திரம் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விட்டு, குடும்பத்தை விட்டு அது விளக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. தேவன் பண்ணும் சமாதான உடன்படிக்கையானது அது நிலைபெயராத நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம எசேக்கியேல் 37:26 பார்க்கிறோம். தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நிலைப்படுத்தி உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், உங்கள் நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். எப்படி ஸ்தாபிப்பாராம்? என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பாராம். பாருங்கள், ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்க சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லி, அது சமாதான உடன்படிக்கை பண்ணும்பொழுது அவருடைய உடன்படிக்கை ஒரு நாளும் நிலைபெயராத உடன்படிக்கை. அவருடைய நிலைபெயராத உடன்படிக்கை நம்மோடு ஆண்டவர் பண்ணுவார் என்றால் நிச்சயம் நம்மை நிலைப்படுத்துகிற தேவன். நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மளை நிலைப்படுத்தி நம்மளை குறுக பண்ணுவதற்கல்ல, நம்மை வர்த்திக்க பண்ணி கத்து நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். பாருங்கள், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் நம்மோடு ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறத பார்க்குறோம். தேவன் நம்மோட சமாதான உடன்படிக்கை பண்ணும்பொழுது நம் மத்தியில் அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்கள், ஆமாம், உங்களுடைய சமாதானத்தை குலைக்கிற எந்த காரியத்தையும், தேவன் பரிசுத்தமற்ற காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யவே கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறத பார்க்குறோம். அப்பொழுது அங்கே அவருடைய வாசஸ்தலத்தை நம்ம ஸ்தாபிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் கொடுக்கும் சமாதானத்திற்கும் உலகம் கொடுக்கும் சமாதானத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கும். உலகம் கொடுக்கும் சமாதானம் அது நிலையற்றது, ஆனால் தேவன் தரும் சமாதானம் அது நிலை பெறாத சமாதானமாக இருக்கிறத பார்க்கும். தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் தேவன் உங்களுடன் தன்னுடைய சமாதான உடன்படிக்கை செய்து உங்கள் துஷ்டரை அழித்து உங்களை நிலைப்படுத்தி உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களை வர்த்திக்க பண்ணி உங்கள் நடுவில் அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நித்திய சமாதானத்துக்குரிய காரியமாய் காணப்படுகிறத பார்க்கும். ஆமாம், நிச்சயமாக அப்படி செய்யும் பொழுது நீங்கள் அவருடைய ஜனங்கள் என்றும் அவர் உங்கள் தேவன் என்றும் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்களாம். பாருங்கள், ஆமாம், வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீங்களும் இந்த மாதத்தில் தேவன் உங்களோடு செய்யும் சமாதானத்தின் உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை காண்பீர்கள். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தாவே, இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளில் கர்த்தாவே உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து நீர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தத்தை, நீர் கொடுத்த எங்களுக்காக கொடுத்திருக்க உடன்படிக்கையை கர்த்தாவே, எங்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து கர்த்தாவே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு நீ சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீ சமாதானத்தின் உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆண்டவரே அது நிலைபெயராத ஒரு சமாதானமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குமேப்பா. ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் நீ சொல்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. எங்களை நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணி உமது வாசஸ்தலத்தை எங்களை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே எங்களுக்கு நீ தேவனாக நாங்களும் அது ஜனமாய் இருப்போம் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மற்ற ஜனங்கள் காண்பார்கள் இது என்று சொன்னவரே, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக செய்ய போகிற காரியங்களை கர்த்தாவே, ஹல்லேலூயா, எங்களோடு நீ இருந்து சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறீர் என்பதை மற்றவங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தாவே நாங்களும் அது ஜனங்களாக நீரின் தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் தருகிறோம். இது கேட்க போகிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தையும் கர்த்தாவே சமாதானத்தை கர்த்தர் நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறபடியால்
சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அப்படி கருத்தில் எங்களை தாழ்த்திக்கிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை இரணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.